அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். அதில் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரியாலிட்டி. ஏன்னா அப்கமிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒன்று நீங்கள் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. பட் ரியாலிட்டி என்னங்கிறது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஒரு அடுத்தடுத்து என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் வந்து எதுவுமே வந்து சடனாக வந்து ஒரு கன்ஃபியூஷன் நீங்கள் வந்து வந்துடக்கூடாது. அதுக்காக நான் வந்து முன்னெச்சரிக்கையாகவே இதை நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதுக்காக தான். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு புரிதலோடு தான் நீங்கள் வந்து பயணிக்கணும், ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. அப்போ என்ன ஏதுன்னு ரியாலிட்டி தெரியாமல் பின்னாடி வந்து இன்னொரு ஏமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிட்டுமோன்னு ஒரு பயம்தான், ஓகேங்களா? அதனால் என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த வருத்தங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்காது, ஓகேங்களா? இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு 6 மாதம் கழித்து எப்படி இருக்கும், ஒரு 3 மாதம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரியாலிட்டி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்காக தான். ஏன்னா அந்த ஒரு மனசு வந்து அது ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இதை வந்து பசங்களுக்கு அந்த ரியாலிட்டி சொல்லிடணும். ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு கைடன்ஸ், ஒரு ஆசிரியராக இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம பசங்க வந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பசங்க, ஓகேங்களா? உங்களுடைய நேரம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, ஓகேங்களா? ஒரு 6 மாதம் ஒரு எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 6 மாதங்கிறது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த 6 மாதம் கடந்து வந்து எக்ஸாம் படிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா உங்களையும் வருத்திக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அதில் வந்து ஒரு நம்பிக்கை வந்து வர ஆரம்பிக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, ஓகேங்களா? வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம 600 கிட்ட இருக்குது, ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 2 உடைய எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடக்குது, ஓகேங்களா? நல்லா கேட்டுக்குங்க. இது வந்து குரூப் 2 படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 60% மைண்ட் அளவில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. அந்த 40% வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலைங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே குரூப் 2 படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டாலுமே கூட ஓரமாக வந்து ஒரு குட்டி சைத்தான் வந்து நம்மளை வந்து சுரண்டிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா? என்னென்னா அது எப்படி நீ போயிடுவியா, அங்கே போய் படிச்சிடுவியா, அங்கே போய் வாங்கிடுவியா, திரும்ப அது அங்கேயும் அதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு யாரோ குட்டி சைத்தான் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த குட்டி சைத்தான்ங்கிறது யார்? நம்ம மனசாட்சி தான். உள்ளுக்குள்ளே நம்மளை போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் 100% அப்படிங்கிறது மைண்ட் அளவில் வந்து பார்த்தோன்னா வராமலே இருக்கும், ஓகேங்களா? அது வந்து காமன் தான், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். சரி, ஓகே. இப்போ குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பரில் நடக்குது. நல்லா கேட்டுங்க, குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பரில் நடக்குது. வேக்கண்ட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா எப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அது ஒன்று. ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் எப்படி நம்புறதுங்கிறது தெரிய மாட்டேது. ஓகே, ஒரு வகையில் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரில, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஓகேங்களா? அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு 800 ஒரு 1000 டச் பண்ணலாம். அதை தாண்டி அப்படிங்கிறது உறுதித்தன்மை கொடுக்க முடியாது. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஹையராகவே திங்க் பண்ணக்கூடாது, லோ லெவலில் தான் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் செப்டம்பரில் நடக்குது. நல்லா கேட்டுங்க, செப்டம்பரில் நடக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். நல்லா கேட்டுங்க, செப்டம்பரில் நடக்கக்கூடிய எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம். இப்போ செப்டம்பரில் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும்போது இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி எழுதி முடிச்சிட்டிங்க. அந்த ஓரளவு நல்லாவே எழுதியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஓகேங்களா? இப்போ அந்த கட் ஆஃபுக்கு நீங்கள் வரும்போது இப்போ அந்த கட் ஆஃபில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒன்ஸ் ரிசல்ட் வந்தால் தெரியும். நல்லா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எல்லாம் போடுவாங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து செப்டம்பரில் முடிஞ்சு 3 மாதம் கழித்து ரிசல்ட் விடுவாங்க, ஓகேங்களா? ஆஸ் பர் 2024 படி வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமினரி முடிஞ்சு 3 மாதம் கழித்து தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா 3 மாதம் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு செப்டம்பருக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஓகேங்களா? அப்போ டிசம்பர் கிட்ட இல்லை ஜனவரி கிட்ட நமக்கு ரிசல்ட் விடுவாங்க.
புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? டிசம்பர் எண்டில் நமக்கு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்கில் நமக்கு ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த பேட்டர்ன் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஜனவரி கிட்ட நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் 2 மாதத்தில் வச்சுருவாங்க. அதிகபட்சம் 2 மாதம் கொடுப்பாங்க. போன டைம் 2 மாதம் தான் கொடுத்தாங்க. அப்போ ஜனவரி வைக்கிறாங்கன்னா ஓகே, இப்போ செப்டம்பர் நடக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இதாகுது. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து பிப்ரவரி, மார்ச்சில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் வந்து வைப்பாங்க. நல்லா கேட்டுங்க. அப்போ மெயின்ஸ் இப்போ ஒன்ஸ் ப்ரிலிமினரி நீங்கள் முடித்து நீங்கள் ஓரளவு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். மெயின்ஸ் நல்லா கேட்டுங்க, மெயின்ஸோட சிலபஸுங்கிறது தனி. நீங்கள் மெயின் சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகே 150 மார்க்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜிகே. அப்புறம் பார்த்தா ரீசனிங் 50 மார்க். ஸோ அப்போ ரீசனிங்கிறது புது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பிக்காக நீங்கள் வந்து படிக்கணும். ஜிகே வந்து பார்த்தோன்னா குரூப் 4 படிக்கிறத விடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து படிக்கணும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸுங்கும் போது அதில் இருக்கக்கூடிய சிலபஸோட கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, அதை ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்குமான அந்த ஹெட்டிங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த தமிழ்நாடுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் தெரியும். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் புக்கை தாண்டி கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது சம்மந்தமான விஷயங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி மெயின்ஸ் வந்து எப்படி வருங்கிறது, எந்த அளவுக்கு வருங்கிறது கணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ரிலிமினரி விடவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கன்ஃபார்ம் வந்து பார்த்தா மெயின்ஸ் கொஸ்டின் ப்ரிலிமினரி விடவே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம வந்து அதை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபேக்ட் நான் சொல்கிறேன், இப்படி இருக்கும். அது கஷ்டம் நான் எப்படி சொல்கிறேன்னா, கம்பேர் வித் ப்ரிலிமினரி நீங்கள் வந்து ஒரு குரூப் 4 கொஸ்டின் பார்த்தீங்க, குரூப் 2 கொஸ்டின் பார்த்தீங்க. மெயின்ஸுங்கிறது அதை விட கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா டஃப்புங்கிறது என்ன, கொஞ்சம் அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸோட தரம்ங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்ட் லெவலில் எடுத்துக்கணும். அந்த மெயின்ஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த 2 மாதத்துலேயும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஆல்ரெடி படித்த சிலபஸ் கிடையாது. ஆல்ரெடி படித்த சிலபஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு 60%, மீதி 40% நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரீசனிங் பார்ட்டு நம்ம கவர் பண்ணணும். புதுசாக நீங்கள் வந்து அதை வந்து கவர் பண்ணணும். ப்ளஸ் மற்றதும் படிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஓகே உங்களால் குரூப் 2 முடியும் வாங்கன்னு இழுத்துட்டு போகிறது எல்லாமே வந்து ப்ரிலிமினரி மட்டுமே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வந்துடக்கூடாது. இந்த ரியாலிட்டி தெரிஞ்சு இதெல்லாம் முன்னாடி நீங்கள், ஏன்னா எனக்கு என்னென்னாப்பா, இப்போ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் பின்னாடி வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி எதுக்காக நான் இந்த மெயினாக இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்ததுக்கான காரணமும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மெயின்ஸ் நீங்கள் அங்கே வந்து எழுதுவீங்க. ஸோ அப்புறம் அந்த மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முதன்மை தேர்வு இருக்கும். அதாவது டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், 2Aக்கும் இருக்கும், 2க்கும் இருக்கும். ஓகே, 2க்குமே இருக்கும். ஓகேங்களா? 2Aக்கு வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதுவும் இன்னொன்று என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடி எக்ஸாம். ஓகேங்களா? அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கும் போது அதுக்கும் நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும். OMR கிடையாது. லாஸ்ட் டைம் தான் வந்து OMRல வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் டெஸ்ட் தான் சொன்னாங்க, லாஸ்ட் மினிட்டை தான் மாற்றினாங்க. இந்த டைம் வந்து பார்த்தோன்னா வேக்கண்ட்டு கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்மியான ஆட்கள் தான் வருவாங்க மெயின்ஸுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கம்பல்சரி வச்சுருவாங்க. அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். அதுவும் ரொம்ப முக்கியம் மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? அது OMR கிடையாது. ஸோ அங்கே போய்ட்டு எனக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு டக்குன்னு வராது, கொஸ்டினை பார்த்து அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து முன்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும். உங்களை பயன்படுத்துகிறேங்கிறதுக்காக நான் சொல்லலைப்பா, ரியாலிட்டி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கும் தயாராகிக்கணும். ஸோ மனசளவில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே இதான் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்கன்னு நான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மைண்ட் அளவில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இறங்குங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன்னா மெயின்ஸுக்கு வந்து இது பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் எல்லாமே. ஸோ இதுதான் ப்ராசஸ் குரூப் 2க்கு உண்டானது. இப்போ இதுக்கு நடுவில் நல்லா கேளுங்க, நீங்கள் 2 மைண்ட் செட் வச்சுங்க. நான் இதை மெயினாக சொல்கிறது என்னன்னா 2 மைண்ட் செட் வச்சுக்கணும். ஒன்று, இப்போ நான் சொன்னதை கேட்கும்போது ஐயோ இந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸா, இந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸ் பண்ணி நம்ம எப்படி குரூப் 2 வந்து படிக்க முடியும், அது கம்மியான போஸ்டிங் தான் இருக்குது, இதை நம்மளாம் படித்து மெயின்ஸை முடித்து அப்புறம்லாம் போஸ்டிங்லாம் வர்றதெல்லாம் ஆகிற காரியமா அப்படின்னு மைண்டுக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. அதில் நம்ம முழு மனசாக இறங்கி எந்த அளவுக்கு இறங்கி பண்ணணுமோ பண்ணலாம். இன்கேஸ் அதில் நமக்கு வாய்ப்பு வந்து அந்த குரூப் 2 ப்ரிலிமினரியில் நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியாத பட்சத்தில், நல்லா கேட்டுங்க, கொடுக்க முடியாத பட்சத்தில்
நீங்கள் டக்குன்னு குரூப் 4க்கு என்ன பண்ணணும், ஏன்னா அந்த டைம் பிளானர் விட்டுருவாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த குரூப் 2 ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குரூப் 4க்கான பிளானர் விட்டுருவாங்க. ஏன்னா பிளானர் முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லையா. அப்போ ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 மந்தில் பிளானர் விட்டுருவாங்க. அப்போ பிளானர் விடும்போது மைண்ட் அளவில் நீங்கள் அங்கே அப்செட் ஆகிட்டு விட்டுறக்கூடாது. அடுத்த குரூப் 4க்கு உடனே இதை என்ன பண்ணணும், தயாராக ஆரம்பிச்சிடணும். நல்லா பண்ணவங்க குரூப் 2க்கு வந்து என்ன பண்ணலாம், ரெடி ஆகலாம். ஆனால் அங்கே வந்து நல்லா பண்ணவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, பிளானர் வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம மெயின்ஸ்லாம் போக முடியாது, அங்கே நமக்கு காலை வாரி விட்டுரும், அதனால் நம்ம தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா மெயின்ஸுக்கு போக வேணாம், நம்ம இன்கேஸ் நம்ம ப்ரிலிமினரி நல்லா பண்ணியிருந்தாலுமே கூட மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு விட நம்ம குரூப் 4க்கே படிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு குரூப் 4க்கு தாவிடக்கூடாது. மெயின்ஸுக்கு வந்து அதை படிக்கணும் இதை படிக்கணும், நிறைய ரீசனிங்லாம் புதுசு புதுசாக கற்றுக்கணும், அதனால் நான் வந்து குரூப் 4க்கே போயிடுறேன், எல்லோரும் குரூப் 4 படிக்க போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல குரூப் 4க்கு நல்லா பண்ணவங்க குரூப் 4க்கு வந்துடாதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி நடந்துச்சு. லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, பிளானர் வந்ததுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிமினரி நல்லா முடித்தவங்க கூட மெயின்ஸ் போய் எழுத போகல. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, ஓகே இது ஓஎம்ஆரில் அது புதுசாக இருக்குது, சிலபஸ் நிறையா இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் போகாமல் குரூப் 4 தான் படிக்க ஆரம்பித்தாங்க. புரியுது, நான் ரியாலிட்டி சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, நல்லா கேட்டுங்க, நீங்கள் குரூப் 2 எழுதுங்க. குரூப் 2 வித் குரூப் 4 அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எடுத்துக்கங்க. நான் அதுதான் மெயினாக சொல்ல வரேன். குரூப் 2 வித் குரூப் 4 இது நீங்கள் ஒரு கடைசி ஆப்ஷன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனாக ஒரு எக்ஸாம் நான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். குரூப் 2 வித் குரூப் 4 எதுக்காக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 தான் கடைசி ஆப்ஷன் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அதோடைய ப்ராசஸ் லென்த்து. சரி, நீங்கள் அந்த இடத்துல இன்கேஸ் குரூப் 2 ப்ரிலிமினரி முடிஞ்சு மெயின்ஸுக்கு வரும்போது டக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஓகேங்களா, ஐயோ நம்ம மெயின்ஸ் அதை பண்ணிட முடியுமா இதை பண்ணிடுமா. ஏன்னா இப்போ இருக்கிற மனநிலை வேறு, அங்கே இருக்கிற மனநிலை. நான் அங்கே இருக்கிற மனநிலையை வச்சு பேசுகிறேன். ஏன்னா அந்த இடத்துல போன வருஷம் நான் வந்து ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை நான் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன். ஸ்டூடெண்டோட மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா வேடிக்கையாக இருக்கலாம், உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா. இருந்தாலும் என் மனசில் பட்டது நான் சொல்லணும். அப்போ தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் ஆவேன். நான் என்ன ஏதுன்னே தெரியாமல் உங்களுக்கு ரியாலிட்டி என்னென்னு புரிய வைக்காமல் நான் மட்டும் போயிட முடியாது. ஸோ நம்ம கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு இது என்னென்னா, கடைசி ஆப்ஷனாக நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, டிஎன்பிசியே வேணான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு நீங்கள் மனநிலை உங்களுக்கு வந்து இருக்குது. என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா உங்கள் மனநிலை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்குது. அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், விசேஷத்துக்கு போகும்போது நம்மக்கிட்ட வந்து 4 பேர் சிரித்து பேசுவாங்க, நாமளும் சிரிப்போம். அந்த இடத்துல நாமளும் சிரிப்போம். வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே நம்ம ரியாலிட்டியாக சிரிக்கிறோமா இல்லை 4 பேருக்காக சிரிக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் குரூப் 2 ஸ்டடி பிளான் வந்து இப்போ நான் அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, இன்றைக்கி நான் கொடுத்துருவேன். எப்படி தான் நீங்கள் நைட்டுக்குள்ளே கொடுத்துருவேன். இப்போ தான் வந்து நான் வந்ததுமே உங்களுக்கு ஒரு வீடியோ, சரி எனக்கு அது மனசில் பட்டிகிட்டே இருந்துச்சு. நான் வண்டியில் வரும்போது இதே தான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயமாக தான் போயிட்டுருந்தேன் உங்களுக்காக தான். ஸோ அந்த விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்துட்டு டக்குன்னு ஓகே இதை நான் சொல்லிடலாம், இல்லைன்னா எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னால் வந்து பார்த்தா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, இதை நான் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். ஸோ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்து வரக்கூடிய தேர்வு தான் என்னுடைய கடைசி தேர்வு அப்படின்னு நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். குரூப் 2 வித் குரூப் 4னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சார் குரூப் 4 அடுத்த வருஷம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசி எக்ஸாமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த எட்ஜில் நிறைய பேர் இருக்கீங்க, டிஎன்பிசியே வேணாண்டா போடா தூக்கி போட்டலாம் கூட இருப்பீங்க. ஏன் குரூப் 2 வித் குரூப் 4 நான் சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் இங்கே இந்த 2 மாதம் குரூப் 2க்கு நீங்கள் போடுற உழைப்பு உங்களுக்கு ப்ரிலிமினரியில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல் குட். நான் அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணுவேன், புரியுதுங்களா, நான் அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணுவேன். சார் நீங்கள் எப்படி சார் நெகட்டிவாக பேசலான்னா, இல்லைப்பா நம்ம இதில் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க ஒரு 30,000 பேர் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஃபாலோ பண்ணி படிப்பீங்க. 30,000 பேர் மெயின்ஸ் போயிட முடியாதுல்ல, வேக்கண்ட்டு கம்மியாக தானே இருக்குது. அப்போ மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதில் சரியாக பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு தான் மூவ் ஆகுங்க. நான் எல்லாருமே சொல்ல கிடையாது, அடுத்தடுத்து மூவ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்து தானே ஆகணும். 30,000 பேர் நல்லா பண்ண 30,000 பேர் உள்ளே போயிட முடியாதுல்ல. ரேங்க் படி பார்த்தா எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோதான் போக முடியும். ஓகேங்களா, ஒரு 1:10 ரேஷியோவில் வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 600 வேக்கண்ட்டுன்னா நமக்கு எவ்வளோ போக முடியும், புரியுதுங்களா உங்களுக்கு.
ஒரு 6000 பேர் தான் எடுப்பாங்க. அப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் போயிட முடியாதுல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இப்போ மீதி இருப்பாங்களோ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நான் யாருங்கிறது நமக்கு தெரியாது. பெஸ்ட்டாக பண்ணவங்க அடுத்து மெயின்ஸ் போவீங்க. அந்த இடத்துல பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது டக்குன்னு குரூப் 4க்கு நீங்கள் தாவ ஆரம்பிக்கிறீங்க. கற்றுக்கிற விஷயங்கள், இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே அடுத்த குரூப் 4க்கும் சேர்த்துங்கிற மாதிரி மைண்ட் எடுத்துக்குன்னு நான் சொல்கிறேன். நான் அதான் கரெக்டாக இந்த பாயிண்ட்டு தான் வரேன். நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன், இந்த குரூப் 2க்காக பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் குரூப் 2க்கானது மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்காகவும் தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் எடுத்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. குரூப் 2க்கு வந்து ஃபைனலுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு என்னுடைய ஒரு ஆதங்கம். ஏன்னா இதில் ஒரு 600 வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம பசங்க ஒரு 20-30 பேர் வந்து இதில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான். மீதி இருக்கக்கூடிய பசங்க வந்து வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா குரூப் 4னா கொஞ்சம் அதிக வேக்கண்ட், கொஞ்சம் நிறைய பேர்த்த பாஸ் பண்ண வச்சிடலாம். அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த குரூப் 4ல் எப்படியாவது அடித்து பிடிச்சி, நான் சொல்கிறல, இதுக்கு மேலே எவனும் வந்து உழைக்க முடியாதடா, இதுக்கு மேலே எவனும் வந்து படிக்க முடியாதாங்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா படித்து அந்த எப்படியாவது, அதான் சொல்லலை, கடைசி சான்ஸு அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது விட மாட்டோம்ல. கடைசி ஒரு தீக்குச்சி இருக்குது, அதான் கடைசி தீக்குச்சின்னா எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக அதை வந்து பண்ணுவோம். அந்த அளவுக்கு இறங்கி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டாப்பிக்னால் புக்குக்குள்ளே இருக்கிறத தாண்டி, புக்கை தாண்டி எங்கெல்லாம் வந்து ஜிகே, எஸ்பெஷலி ஜிகே, மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஆழமாக உங்களை வந்து தயார்படுத்தணுமோ. நான் ஏன்னா இது நிறைய பேர் கடைசி எக்ஸாம் நினச்சி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு, ஏன்னா ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு இல்லை டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் பயணிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது மெயினாக எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நான் படிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன், நீங்கள் படிப்பீங்க. பட் 2 கட்ட மனசோடு தான் படிப்பீங்க. இது என்னடா இது மெயின்ஸ் வேறு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. இதே குரூப் 2 வித் குரூப் 4 சார், அடுத்த குரூப் 4 எப்போ சார், நாட்கள் ஓடி போயிடும். நம்ம போன வருஷம் எக்ஸாமு முடியப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதே மாதிரி தான், அவ்வளோதான், டிஎன்பிசியே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு. அதான் ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் டிஎன்பிசி விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் திரும்பி ரிட்டன் போக முடியாது. ரிட்டன் திரும்பி போகிற தூரமும் வந்து பார்த்தோன்னா அதே தூரம் தான். ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணுன்னா 80 கிலோமீட்டர் வந்துட்டீங்க. ஐயோப்பா நம்மளால் முடியலப்பா, இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி போனீங்கன்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்குது. அதுதானே இங்கே முக்கியம். திரும்பி பார்த்தா 80 கிலோமீட்டரு, நேராக போனால் 20 கிலோமீட்டரு, அதுக்கு 20 கிலோமீட்டரே பயணிச்சுட்டு போயிடலாம். ஆனால் திரும்பி போனாலும் நடந்து தான் போகணும். மனசளவில் நம்ம போகணுமே. இல்லை சார், இதில் மன உளைச்சல் இருக்குது சார், என்னால் வந்து இதில் இருக்க முடியல சார், நான் இதை விட்டு நான் வேறு விட்டாலே நான் நிம்மதியாக இருப்பேன் சார். விட்டால் நிம்மதியாக இருப்பீங்களா? வெளியில் சொல்லிக்கலாம்ப்பா, நான் தான் சொல்லலை. விட்டால் நிம்மதியாக இருப்பீங்களா? நீங்கள் வெளியில் வேலைக்கு போங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் டிஎன்பிசி நீங்கள் விட முடியாது. இது நான் ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன். டிஎன்பிசி வின்னுன்னா நீங்கள் எப்போயே விட்டுருப்பீங்க. அது யாராவது கட்டாயத்தின் பேரில் தான் விடுவீங்க தவிர உங்கள் மனசுலேருந்து விடுறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 ரேர். 100ல் கூட கிடையாது. 1000ல் ஒரு 10 பேர், 100ல் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சம் 100ல் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மனசளவில் விட முடியாது. நீங்கள் என்ன தான் விட்டுட்டு போனாலும் திரும்பவும் உங்கள் மைண்டு இங்கே வந்து நிற்கும். ஏன்னா நீங்கள் மனசெல்லாம் விடுன்னு நினச்சா இந்நேரம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல், பிடிஎஃப், புக்கு எல்லாத்தையும் தூக்கி நான் யாருக்காக கொடுத்துட்றேன், இன்னொரு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதை எடுத்து செல்ஃபில் தான் எடுத்து வைப்பீங்க. சரிங்க, நான் உங்களை கேட்குறேன், இதான் கடைசி எக்ஸாம், இல்லை எனக்கு டிஎன்பிசி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் 4 தான் கடைசி எக்ஸாம் நினச்சிருந்தேன். ஆமாம், உங்கள் கஷ்டம் எனக்கு எல்லாமே புரியுது தான். சரி, நான் எல்லா புக்கும் தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா யார்ட்டையா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு போய் கொடுங்க பார்க்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஏன்னா வார்த்தைகள் தான் வருதே தவிர மனசில் இன்னும் டிஎன்பிசி விடக்கூடாதுன்ட்டு தான் இருக்கும். வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு வந்து வேணாண்டா, அவ்வளோதான்டா, இந்த பக்கம் தலையை வச்சு எல்லாமே ஓகே தான். ரியாலிட்டிங்கிறது ஒன்று இருக்குல்ல, திரும்பவும் பந்தடிச்ச மாதிரி நம்ம இங்கே தான் வந்து நிற்போம். வேறு வழி கிடையாது. டிஎன்பிசிங்கிறது அம்மா மாதிரி. அம்மா திட்டும், கோவப்பட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அது மூஞ்சிட்டே தான் நிற்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ பற்றி நான் சொல்கிறேன்னா, 2 விஷயம். ஒன்று, அடுத்த எக்ஸாம் நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா குரூப் 2 வித் குரூப் 4 ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா இந்த குரூப் 2 முடிஞ்சதுமே அடுத்து பிளானர் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த குரூப் 2 முடிஞ்சு, இன்கேஸ் குரூப் 2 முடிஞ்சு குரூப் 2 பிலிந்து நல்லா பண்ணுவாங்க, மெயின்ஸும் நல்லா பண்ணிட்டு டக்குன்னு வந்துக்கலாம். மெயின்ஸ் நல்லா நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எப்போ ஒரு மார்ச் ஒரு பிப்ரவரி நடக்குதுன்னா அடுத்து, ஏன்னா இந்த எக்ஸாம் எப்படி தான் செகண்ட் ஹாஃபில் தான் நடக்கும். இப்போ அடுத்த குரூப் 4 வரும்போது நமக்கு இதே மாதிரி ஜூலைக்கு மேலே தான் போகும், ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அவனால் அந்த வருஷம் சீக்கிரம் ஓடிடும். ஏன்னா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா சீக்கிரம் ஓடிடும். ஏன்னா எலெக்ஷன் அது இதுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஓடி போயிடும். அப்போ நீங்கள் பிப்ரவரியில் முடிக்கிறீங்கன்னா என்ன, ஒரு அந்த மெயின்ஸை முடிச்சுட்டு நீங்கள் வர போகிறீங்க. மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? மெயின்ஸை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் போஸ்டிங் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் அடுத்த குரூப் 4 நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ப்ரிலிமினரி நல்லா பண்ணுறவங்க, ப்ரிலிமினரியில் நல்லா பண்ண முடியாமல் போகிறவங்க, நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கப்பா, ரியாலிட்டி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு எல்லா கட்டத்துலையும் இருப்போம் இல்லை. பாதி இப்போ 30,000 பேர் இப்போ நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 30,000 பேருமே வந்து மெயின்ஸுக்கு போயிட முடியுமா? ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பேர் தான் போக முடியும், குறிப்பிட்ட பேர் இப்படி இருப்பீங்க. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து குரூப் 4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கணும். அப்போ இந்த 2 மாதம் போடக்கூடிய உழைப்பை எப்படி தெரியுமா போட போகிறோம்? இது எல்லாத்துக்குமான ஒரு இதுவாக நம்ம உழைப்பு வந்துட்டு பார்த்தோன்னா டபுள் மடங்காக போடணும். இங்கே போடுற உழைப்பு குரூப் 2க்காக மட்டும் கிடையாதுடா, நான் அடுத்து எழுதக்கூடிய குரூப் 4க்காக தான் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். எனக்கு குரூப் 2க்காகும் போது நமக்கு பயம், ஐயோ இந்த சிலபஸ் நம்ம முடிச்சிட முடியுமா, இது நம்ம வந்து இந்த 2 மாதம் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட முடியுமா, இது நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வரும், ஏது வரும், எல்லாம் அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து தான். அப்படிங்கும்போது கிளாரிட்டியாக ஒவ்வொரு விஷயமும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிப்போம். எதை படித்தாலும் ஓகேடா, இது இதுக்காக மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடியதுக்காகவும் போது ஒரு பயம் பதட்டம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்கள் மைண்டை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துடுவீங்க. சார் அடுத்த வருஷம் வரைக்கும் சார் எப்படி சார், அந்த ஒரு தாட்டை தூக்கி போடுங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் எப்படி சார் அப்படிங்கிறத தாட்டை தூக்கி போடுங்க. நீங்கள் அப்படி மைண்டை செட் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்கன்னே நான் சொல்கிறேன். செட் பண்ணாத வரைக்கும் ரிலாக்ஸ் ஆக முடியாது. எவ்வளவோ வருஷங்கள் கடந்து வந்திருக்கோம். நான் சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே நான் புக்கே தொட முடியாது சார், வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு போன வருஷம் நினச்சி தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுத்து புக் வச்சு படித்து கூட நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஸோ அது எப்படி இருந்தாலும் நம்ம முடியாது சார், இனிமேல் வாய்ப்பே இல்லை சார்ங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம அதை வந்து பண்ணியிருக்கோம். வேலைக்கு போயிட்டு வந்து கூட படிக்கலாம், பார்ட் டைம் படிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் படிக்கலாம். நீங்கள் என்ன இப்போ இந்த இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் போனால் கூட ஓகே, ப்ரைவேட் ஜாப் போங்க, இது பண்ணுங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் கிடைக்கிற டைம், ஒரு வீக்கெண்டில் அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் படிங்க, கிடைக்கிற டைம் படிங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் விட்டுட்டு வேறு ஒர்க்குக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறது வந்து அது மனசளவில் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப கொஞ்சம் டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை சொன்னல 100ல் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிவு நீங்கள் எடுங்க, உங்கள் முடிவு நீங்கள் எடுங்க. இது லாஸ்ட் எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது குரூப் 2 வித் குரூப் 4 அவ்வளோதான். இறங்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த குரூப் 2ல் செய்யுங்க. இதில் குரூப் 2ல் நம்ம தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்மளை பொட்டன்ஷியல் நம்ம வந்து கொடுக்க முடியுமோ, டிஎன்பிசி மேலே இருக்கிற அந்த வெறியை நம்ம இந்த குரூப் 2ல் காட்டலாம். எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணலாம். பண்ணுறது எல்லாமே நமக்கு குரூப் 2க்கும் செட் ஆகிருக்கும், அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் செட் ஆகிருக்கும். உழைப்பு என்றைக்கு வீணாகாது இல்லை, போடுற உழைப்பு என்றைக்கு வீணாகாது. எந்த அளவுக்கு இறங்கி எப்படிலாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய குரூப் 4ல் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இதாக பார்த்துட்ருக்கோம், கொஸ்டின் எங்கே என்ன ஏதுன்ட்டேன்னா இந்த டிஎன்பிசி வாயை திறக்கிற மாதிரி தெரியல. இவங்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது, வாயில் எனக்கெல்லாம் மனசளவில் அவ்வளோ திட்டிக்கிறேன், வெளியில் சொல்ல முடியாது. ஆசிரியருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொல்லிக்க முடியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்டலாம் பேசும்போதெல்லாம் அதை சொல்லுங்கள், என்னையும் அரசியல்வாதி என்னையும் வந்து கண்டுபிடி திட்டுற மாதிரி பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. லாஸ்ட் அட்டம்ப்டாக வந்து குரூப் 2 வித் குரூப் 4 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் அட்டம்ப்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களை மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இந்த 2 மாதம் கொஞ்சம் எதை பற்றி யோசிக்காமல் இறங்கி பண்ண தோணும். பார்த்துக்கலாம். இன்றைக்கி கஷ்டம் தோன்ற விஷயம் ஒரு 2 மாதம் கழித்து ஈஸிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். நமக்கு நியூ புக்கு வரும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. அடுத்து சிறப்பு தமிழ் வரும்போது ஐயோ படிக்க முடியுமான்னு நான் படித்தோம். வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது தான் சொல்கிறல. இந்த மாதிரி ஆட்கள் வந்து டிஎன்பிசி தேர்வாணத்தில் இருக்கும்போது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. தூங்குறவங்கள எழுப்புறான், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க நம்ம எழுப்ப முடியாது. எவ்வளோதான் பண்ணுறது, இருந்தும் நம்ம சைடில் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் இவங்களை வாயை திறக்க வச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாமலாம் கிடையாது, தெரியாமலாம் கிடையாது. அவங்க பண்ண தப்பு அவங்க ஒத்துக்கக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தப்பு தெரியாமல் இல்லை, தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது அவங்களுக்கு. அதை எப்படி சமாளிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. தப்புன்னு சொல்லிட்டோம்னா
நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் ஆகிக்கணுங்கிறதுனால அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சும்மா தெரியாமலாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அது ஒத்துக்கிட்டோம்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம். அப்போ நம்ம கத்துனதெல்லாம் வேஸ்ட்டாக சார்? எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம கத்துனது எல்லாமே அடுத்து அவங்க ஒரு தப்பு பண்ணுறதுக்கு கூட யோசிக்க தோணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா இங்கே கேள்வி கேட்க 1000 பேர் இருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன மாதிரி கிடையாது, கொந்தளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ட்டு உஷாராக இருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வில் எல்லா இடத்துலையும் உஷாராக இருப்பாங்க. இருந்து தான் ஆகணும். அதான் சொல்லுவான்ல, ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சவனே ஒருத்தன் வந்து திருடிட்டான். தெரிஞ்சவன் திருடிட்டாங்கும் போது நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. திருநியடா அப்படின்னு கேட்கும்போது நான் திருடலையே, அவன் கடைசி வரைக்கும் திருடலன்னு சமாளிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அவன் உண்மையை ஒத்துக்கலை. ஆனால் அவனுக்கு அடுத்த டைம் இங்கே திருடுறதுக்கு தோணாது. ஏன்னா நம்மளுக்கு மேலே சந்தேகம் வந்துருச்சு, நமக்கு வந்து உஷாராக இருந்துக்கணும், எப்பவும் போல் நம்ம வந்து எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு அந்த திருடுறதே விட்டுருவான் நம்ம இடத்துல. அந்த மாதிரி நம்ம தப்பு சின்ன இதுனா கூட நம்ம வந்து அழகாக எதுனாலும் நம்ம கேட்குறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த டைம் அந்த தப்பை வந்து பார்த்தா அசால்ட்டாக பண்ண மாட்டாங்க. அதாவது சும்மா அசால்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது தவறெல்லாம் நடந்துருச்சுங்கிறது அந்த ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துல வந்து எப்படி வேணால் வந்து அதோட கொஷின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க நியாயத்துக்கு நம்ம கரெக்டாக கொஷின் வந்து கேட்பாங்க. அப்போது அடுத்த டைம் கொஷின் வரும்போது ரிவ்யூ பண்ணி எல்லாமே பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம கத்துனது போடுறானது எல்லாமே எதுவுமே எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான். ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது வந்து பயன்படும். புரியுதுங்களா? ஸோ மைண்ட் அளவில் எடுத்துக்குங்க. ஸ்டடி பிளான் ரெடி பண்ணும்போதெல்லாம் எனக்கு அது போயிட்டே இருந்துச்சு. எனக்கு டைப் பண்ணவே வரல. 7:30 மணிக்கு தான் வந்தேன் நான். சரி வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் போய் உட்காந்து டைப் பண்ணுறேன். எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. சரி அதை நம்ம சொல்லிடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நினச்சாலும் சரி. ஏன்னா இதையும் வந்து என்னன்னா உங்களுக்கு குலைப்புற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் குலைப்புற மாதிரி இல்லை, என் மனசில் பட்டது. ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா எனக்கு ஓகே தான். எனக்கு அடுத்தடுத்து நீங்கள் படிக்க வரும்போதோ இல்லை ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் குழப்பிட்டு நிற்பீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் 3 மாதம் கழித்து இந்த குழப்பம் உங்களுக்கு வரும். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா மைண்ட் அளவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்கலாண்டா போகடா, இந்த 2 மாதம் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி படிக்கணுமோ படிக்கிறேன். என் மூஞ்சில் கறி பூசின டிஎன்பிசிக்கு நான் திருப்பி பூசுகிறேன் யாருன்ட்டு. அதே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்கள எக்ஸாம் ஈஸி அப்படின்னு நாம் சொல்ல வைக்கலாம். இந்த பொய்யாக சொல்லிட்டு போகுதுங்க பாருங்கள் ஒரு சில கேஸுங்க. ஸ்டூடெண்ட்டு என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு போச்சு பார்த்தீங்களா. நாம் உறுதித்தன்மையாக நாம் என்னங்கிறது நாம் சொல்லலாம். சார் எங்கேருந்து சார் தமிழில் ஒரு சில இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம், வேறு வழி இல்லை தான் சொல்கிறல, வேறு வழி இல்லை. கடலில் ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்கெங்கிறத விட நம்ம இறங்கி ஏதோ ஒரு இடத்துல தேடலாம். முத்து கிடைக்குதான் பார்க்கல, ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணுறது? அவங்க சொன்னதான் படிக்கணும்னா ஓகே, கரெக்டு தான். ஆனால் கடைசி வரைக்கும் வாயே திறக்காமல் இருக்கிறவங்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? கட்டி போட்டால் வாயை திறக்க வைக்க முடியும்? எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுவோம், பண்ணியாச்சு. டைரெக்டாகவே முயற்சியும் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நீங்கள் சைடில் நீங்கள் உங்களோட இதை பற்றி நீங்கள் மட்டும் நாளையிலேருந்து அதை படிக்க மட்டும் ஆரம்பிச்சு. நான் நைட்டோ உங்களுக்கு எப்படி தான் பிளான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? நாளையிலேருந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. நான் எனக்கு எப்படியா டைப் பண்ணி கொஞ்சம் இயர்லியராக வந்து நான் டக்குன்னு முடிக்கணும்னு நினச்சேன். நான் அதான் சொல்கிறேன்ல, என் மனசுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கும்ல. ஓகேங்களா? ஒரு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு. சரி டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இன்கேஸ் அது மூலமாக ஏதாவது ஒரு சின்னதாக நமக்கு ஏதாவது விஷயம் நடந்துருமோன்னு ஒரு ஆதங்கம்தான். அப்படியாச்சும் ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த முயற்சியும் நம்ம ஏன் விடணும்? ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட, வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம அதை போய் அந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பயன்படும். இப்போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பயன்படும். அதுக்காக தான் போய் அவசரமாக போயிட்டு வந்தது. சரிங்களா? சரி, ஓகே, நல்லபடியாக படிங்க. நான் அந்த பிளான் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நைட்டாக நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது பிளான் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? மணி என்ன 8:30 வரேன். முடிஞ்ச வரைக்கும் நான் நைட்டுக்குள்ளே வரேன். ஓகேங்களா? 10:30க்குள்ளே வருவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லை நான் வீடியோவாக தான் நான் போடுவேன், லைவாக வர மாட்டேன். வீடியோவாக பதிவிட்டுறேன். ஓகேங்களா? டைரெக்டாக வீடியோவாக பதிவிட்டுறேன். அந்த வீடியோ வரும்போது அந்த வித் பிடிஎஃபோடு நான் வந்து பதிவிட்டுறேன். நம்ம டெலகிராம் குரூப்லேயே நான் அனுப்பிச்சி விட்றேன். நியூ டெலகிராமும் நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? நியூ டெலகிராம் வந்து மார்னிங் நான் க்ரியேட் பண்ணி நான் போட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு மார்னிங் க்ரியேட் பண்ணி போட்டுறேன்.
இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிறிஸ்டோப் அகாடமி டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெலகிராம் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்கெடியூல் அதில் பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கும் வந்து புதுசாக ஒரு இதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அதுலேருந்து வெளியில் வரலாம். அதே குரூப்புக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு அதே ஃபீல் தான் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரலாம். சரிங்களா? நீங்கள் மனசில் தயாராகிக்கும்பா. நான் சொன்ன மாதிரி இதை லாஸ்ட்டாக எடுத்துக்காதீங்க. குரூப் 2 வித் குரூப் 4 மைண்டில் வைங்க. நமக்கு நல்லா இறங்கி செய்யலாம். இறங்கி செய்யும்போது குரூப் 2ல் கிடச்சின்னா ஓகே சூப்பர். கிடைக்காத பட்சத்தில் அடுத்து குரூப் 4 அப்படியே அதோட கண்டினியூஷன் அப்படியே கொடுத்துட்டு போயிடணும். ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுங்க. அடுத்து நாளை மறுநாள், அதாவது சாட்டர்டே, நல்லா கேட்டுங்க, சாட்டர்டே குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள், குரூப் 4 மட்டும் தான் எலிஜிபிள் இருப்பீங்களா, அவங்களுக்கு சாட்டர்டே நான் உங்களுக்கு ஒரு பிளான் தரேன். செப்டம்பர் 28 வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி முடிச்சு வச்சுருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பார்ட் ஆஃப் ஏரியா வெறும் குரூப் 4க்கு மட்டும் எலிஜிபிள் இருக்கிறவங்க அதை தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. அதை நான் எப்படிங்கிறது சனிக்கிழமை அந்த பிளானோட உங்களுக்கு நான் வரேன். ஏன்னா இவங்களை கொஞ்சம் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வரதுக்கு 2 நாள் ஆகிடும். சனிக்கிழமை உங்களுக்கு அந்த பிளானோட வரேன். ஸோ நீங்கள் அவங்களும் ரெடியாக இருங்க. 2 நாள் தான் உங்களுக்கு டைமு. அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வாங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னடா எண்டு கூட மறந்துருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். உங்களிடம் வேறு உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.